புசல்லாவையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அண்மையில் கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி பயணித்த போது வழித்தவரே ரம்புடை பிரதேசத்தில் இறங்கியுள்ளார். இதன்போது ரம்புடையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அவர் செல்ல முற்பட்ட போது அவரை திருடன் என எண்ணி சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனையடுத்து போலீஸ் நிலையத்தில் அவரை ஒப்படைத்ததன் பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். எனினும் தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டமையினால் அந்த இளைஞர் தவறான முடிவை மேற்கொண்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். புசல்லாவ ரோட்சைட் தோட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். அவரின் இறுதிக்கிரியை இன்று இடம்பெற்ற நிலையில் இந்த மரணத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அவர் கொழும்புல இருந்து வந்திருக்காரு. நைட் பஸ்ல ஏறி புசல்லாவில் இறங்காம தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் போன பிறகு அவர் போயிட்டு ரம்படையில் தான் இறங்கினார். ரம்படையில் இறங்கின பிறகு அவங்க மாமா எடுத்து அவர் இரவு விடிய காலம் வரை போயிருக்காரு. போன பிறகு அவர் வீடு மாதிரி தட்டிட்டாரு. சொல்லியிருக்காரு அவங்க அண்ணாவில் போடிங்க சொல்லியிருக்காங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் பேர் சொல்லியிருக்காரு. எங்கள் மாமா வீடு கண்ணுக்குட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சொன்ன பிறகு அவங்க மாமாவை கூப்பிட்டு விசாரிக்கக்குள்ள அவங்க மாமா சொல்லியிருக்காரு இவர் யாருன்னு தெரியான பிறகு 2-3 டிப்பு அவங்க கேட்டிருக்காங்க. அப்பயும் தெரியாண்டாங்க. தெரியான பிறகு அவர் என்ன செஞ்சிருக்காரு, அவங்க பொடிங்கெல்லாம் ஊர் பொடிங்கெல்லாம் சேர்ந்து அவர் அடிச்சு நவநகர போலீஸுக்கு பாரம் கொடுத்த பிறகு எங்களுக்கும் தெரியாது. விடிய காலமாக தான் நவநகர போலீஸ்லேருந்து எங்களுக்கு கோலோன் பண்ணாங்க. போயிட்டு பார்த்த பிறகு தான் பொடியனை ரிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. கட்டி போட்டு தான் அடிச்சிருக்காங்க பொடியனை. இப்போ நாங்கள் அந்த வீடியோவையும் பார்த்தோம். பொடியனை கட்டி போட்டு அடிச்சிடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் போலீஸில் காய்ச்சி எப்போ கொடுக்கக்குள்ள எங்களுக்கு நவநகர போலீஸில் 1 மணி ஆச்சு. பொடியனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் கூட்ட வைக்க அவர் கொஞ்சம் சோர்வு மனநிலையே பாதிச்சிட்டார். அவர் சொன்னார் அண்ணே இப்படி என்னை நோண்டி ஆக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம் அந்த மாதிரி வேலை செய்யாது. நான் உங்களை இவ்வளோ நாங்கள் நீ காப்பாற்றுறதுக்கு தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வேலை செய்யாண்டு விட்டுட்டோம். விடிய 9 மணி பார்க்கக்குள்ள அவங்க அத்தை தான் கத்துறாங்க. பொடியை தூக்கு போட்டு தொங்குறாரு. அவங்க பாரம் கொடுக்கலாம் நவநகர போலீஸுக்கு இல்லாட்டி புசலா போலீஸுக்கு பாரம் கொடுக்கலாம். இப்படி பொடியை களவாணிலே இப்போ அந்த விதமான சார் பொடியோட டீட்டெயில்ஸ் பாஸ்போர்ட்டு பேர் சர்டிஃபிகேட் அவ்வளோ இருக்குது. பிரதேச மந்திரிமாருக்கு தெரிவு பண்ணி எங்களுக்கு தெரிவு பண்ணிக்கலாம். ஊரில் உள்ளவங்களுக்கு தெரிவு பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரிவு பண்ணாமல் அவங்க அடித்தது சரியான குத்தமான விஷயம். போலீஸில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்பாங்க.